தனுஷு ராசி நேயர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? தனுசு ராசிக்காரங்களுக்குமா ஒரு நல்ல யோகத்தோடு இந்த வருஷம் பிறக்குது. நீங்கள் யோகசாலியாக மனிதர்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அவனுக்கு என்னடா அவன் யோகம் பண்ணினவன் அப்படின்னு சொல்கிறோம். அது ஏதாவது ஒரு யோகம் நம்மளை உயர்த்தி விடணும். எல்லாருமே உழைச்சி தான் ஜெயிக்கிறார்கள் இல்லை, ஏதோ ஒரு யோகத்தோடு ஜெயிக்கிறார்கள். அப்படி இருக்கு. கைதூக்கி விட யாராவது இந்த உலகத்தில் மனிதர்கள் கிடைக்க மாட்டாங்களான்னு பார்க்குறோம். தெய்வமே கைதூக்கி விட போகிற காலம் இந்த காலம் தனுசு ராசிக்கு. எப்படின்னு பாருங்க, இவங்களுக்கு பாக்கியாதிபதி சூரியன். இவங்களுக்கு தர்மம் செய்திருக்காங்க வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்காரங்க நிறைய தர்மம் செய்திருக்காங்க முன் பிறவிகள் அப்படின்னா ராசியில் சூரியன் உட்காருவார். அப்படி இவங்களுக்கு சூரியன் இந்த ஆண்டு ராசியில் அமர்ந்து தான் வருஷம் பிறக்குது. எல்லா வருஷமும் அப்படி தான் இருக்கும். இந்த வருஷம் சூரியன் அப்படி ராசியில் அமர்ந்து தான் வருஷம் பிறக்குது. எக்ஸ்ட்ரா என்னங்க ப்ளஸ்ன்னா புதனும் சேர்ந்து ராசியில் உட்கார்றாரு. புதன் தான் இவங்க தொழிலுக்கு அதிபதி. அப்போ தர்மத்தை காட்டக்கூடிய சூரியன், கர்மத்தை காட்டக்கூடிய புதன், இரண்டு பேரும் இணைஞ்சு தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு பிறக்கிறது. இதுதான் வெற்றி கொடி நாட்டப் போகிற ஆண்டு. உங்களுக்கு இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. நீங்கள் செய்த தர்மத்தை கூட்டிக்கிட்டே போங்க. எவ்வளவு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அளவுக்கு தர்மம் பண்ணுங்க. அந்த நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கும். இந்த ஆண்டு உங்கள் முன்னோர்கள் செய்த தர்மமும் உங்களை காப்பாற்றும். இந்த தர்மம் என்ன நன்மையை தரப்போகுதுன்னா ஒரு ஹையர் பொசிஷனை கொடுக்க போகுது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பெரிய ஒரு பொசிஷன் எதிர்பார்க்குறீங்க, அதுக்கு நீங்கள் வரதுக்கே சான்ஸ் இல்லை அப்படிங்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஆண்டு அந்த பதவி உங்களுக்கு கிடைத்தே தீரும். அதற்கு காரணம் தர்ம கர்மாதிபதி யோகம். சார், நான் என் வீட்டில் வறுமை, எங்கள் அப்பா அம்மாவால் படிக்க வைக்க முடியாது, எங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படிங்க. ஆனால் எனக்கு நல்லா படிப்பு வருது சார், நான் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இறைவனே அனுக்கிரகம் புரியக்கூடிய அற்புதமான நேரம். அரசு உதவி கிடைக்கும், உயர்ந்த விஐபிகளுடைய உறவு கிடைக்கும், அவங்களுடைய உதவி கிடைச்சி இந்த ஆண்டு ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கூடி வருதுங்க. ஹையர் எஜுகேஷன் படித்து வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு வரப்போகிறாங்க. வெளிநாட்டில் உட்காந்துருக்கேன், எனக்கு அங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த வாய்ப்பு கூடி வருமானு கேட்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலை, வெளிநாட்டில் நல்ல பிஸ்னஸ்ஸு, நீங்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்பு கைகூடி வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. 3வது ஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும், இது பெரிய யோகம். அதாவது உங்களுடைய ஆசையை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஸ்தானம் 3வது ஸ்தானம். உங்கள் முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் 3வது ஸ்தானம். ஸோ முயற்சியிலெல்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. இஎன்டி தொடர்புடைய ப்ராப்ளங்கள் சிலருக்கு இந்த ஆண்டு இருக்கலாம். அதே மாதிரி 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும். ஏற்கனவே அஷ்டமத்து சனி, அஷ்டமத்து செவ்வாய், ஆகவே உங்களுக்கு வாகனங்களில் கவனமாக சென்று விட்டு வர வேண்டிய ஒரு அமைப்பு